தேவனுடைய நேரங்கள் அது எல்லாத்துலேயும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சீசன் இருக்குது. எப்படி நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம எப்படி கிளைமேட் கண்டிஷன்ஸில் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் சீசன் இருக்கோ, அதே மாதிரி ஆண்டவருடைய டைமிங் வந்து இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ். நம்ம ஒவ்வொரு மனுஷங்க வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா வந்து ஒரு டைம் ஆஃப் இட்டர்னிட்டி, நித்தியத்தின் காலம். அதுக்கு வந்து கிரேக்க வார்த்தையில் ஏயோன் அப்படின்றாங்க. அடுத்து உலகத்தின் காலம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பூமியில் அவன் பிறந்த நாள், அந்த குழந்தைய பிறக்கும்போது அடுத்து அந்த குழந்தை வளருது, தவழுது, நடக்குது, ஓடுது, அடுத்து ஸ்கூல் போகுது, காலேஜ் போகுது. நம்மளுடைய ஒவ்வொரு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் அதை வந்து உலகத்தின் காலம் நம்ம சொல்கிறோம். அதுக்கு கிரேக்க மொழியில் வந்து குரோனோஸ். இந்த உலகத்தின் நேரத்தில் இருக்கிற இந்த வேளையில் ஒரு டைம் ஆப்ரேட் ஆகுது, அது தேவனுடைய நேரம், அது கைரோஸ். நான் டீட்டெயிலாக இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல, பட் ஆனால் இதை நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன். அந்த தேவனுடைய நேரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைங்களுக்கும் கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். சில காரியங்கள் நம்ம நினைக்கலாம், நான் நடக்கவே இல்லை, எவ்வளோ இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், நான் இன்னும் நடக்கலையே அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சடனாக நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன செய்யும், அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நம்ம கூட சில நேரத்துக்கு ப்ரே பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருப்போம், மறந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், சில ப்ரேயர் பாயிண்ட் முன்னாடி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றியே ஞாபகம் இருக்காது. ஆனால் கர்த்தர் அவர் குறித்த நேரத்தில் என்ன செய்வார், நம்ம என்னென்ன ஜெபங்கள்லாம் நம்ம ஜெபிச்சோமோ அத்தனை ஜெபத்துக்கு அவர் என்ன செய்வார், அவர் குறித்த நேரத்தில் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் யார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என்னென்ன ப்ரேயர் பாயிண்ட் நம்ம ஜெபிக்கிறோமோ அத்தனை ஜெபத்துக்கும் என்ன செய்வார், அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றை தாண்டி இன்னொரு ஒரு டைமிங் இருக்குது, அது ஹோரா. பைபிளில் சில இடங்களை நம்ம பார்ப்போம், உடனே, இமீடியட்லி, சடன்லி. அப்போ அந்த டைம், தட் இஸ் த டைம் ஆஃப் ஹோரா. அந்த டைம் வந்து அது நமக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரம். நமக்கு தேவன் என்ன செய்கிறாரு, நம்மை விடுவிக்கும்படி நமக்கு அற்புதம் செய்கிற ஒரு நேரம். இந்த ஃப்ரேஸ் நம்ம நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம். உடனே மத்தேயு 8:23-27, 8:23 27 வரைக்கும் நம்ம வாசிப்போமானா அதே சம்பவம் லூக்காலையும் 8வது அதிகாரம் 22-25 வரைக்கும் இருக்குது. யாராவது வாசிக்கிறீங்களா? மத்தேயு 8வது அதிகாரம். இந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரோடு சேர்ந்து படகுல ஏறி அக்கறைக்கு புறப்பட்டு போகிறாங்க. கடலில் என்ன ஆகுது, சுழல் காற்று உண்டாகுது. மத்தேயு 8:24 பார்த்தோன்னா கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று இருக்குது. அதே இது லூக்கா 8:23 வாசித்தோன்னா சுழல் காற்று உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, லூக்கா 8:24 பார்த்தோன்னா அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதலாயிற்று. மத்தேயு 8:26 பார்த்தோன்னா காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த உடனே அதுதான், தட் இஸ் த ரைட் டைம். அந்த டைம் என்ன டைமு, இந்த நாளில் நம்மளுடைய நேரம். அந்த டைமில் உடனே என்ன செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு. இந்த நாளில் கூட இந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம். பன்னெண்டாவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த ஃப்ரேஸ் ஒரு 3 இடத்துல வருது. உடனே,
இமீடியட்லி, சடன்லி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த முதலாவது வசனத்தை வாசிப்போமானா, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. போதும். இந்த இடத்துல பார்க்குறோம், ஏரோது என்ன பண்ணுறாரு, அந்த நாட்களில் சபையில் சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, துன்பப்படுத்த தொடங்கி விட்டார். நம்ம பார்க்குறோம், யாக்கோபு என்ன பண்ணுறாரு, கொலை செய்துட்டார். அடுத்து யாரை, பேதுரு மேலே கை வைக்கிறாரு. ஏன்னா யூதருக்கு அது எப்படி இருக்குது, பிரியமாக இருக்குன்றது தெரிஞ்சு மனுஷங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு, பேதுரு மேலே கை வைக்கணும்னு சொல்லி இப்போ பேதுருவை என்ன செஞ்சிட்டாரு, சிறையில் அடைத்துட்டார். இப்போ இந்த பிரச்சனை வந்து நமக்கு இந்த இந்த பேதுரு இப்படிப்பட்ட பிரச்சனையில் கடந்து போவாருன்றது ஏற்கனவே என்ன செய்யும், ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். பேதுருவை எப்படி விடுவிக்க போகிறாருன்ற திட்டமும் ஆண்டவருக்கு முன்னமே அவருக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனையில் நம்ம மனுஷர்களாக நாம் ஒரு பிரச்சனையிலையோ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம மாட்டின பிறகு என்ன செய்வோம், பொதுவாக நம்ம என்ன செய்வோம், அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய சொல்யூஷன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், பல கோணத்தில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இவங்ககிட்ட போனால் நமக்கு இதுக்கு தீர்வு கிடைக்குமா, இல்லை நம்ம இந்த காரியத்தை நம்ம செஞ்சோன்னா நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், இல்லை நம்ம என்ன எப்படி பிரயாசப்படலான்னு சொல்லி பல கோணத்தில் என்ன செய்வோம், நம்ம சிந்திச்சு பார்ப்போம். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், இந்த பிரச்சனையை அனுமதித்த அவருக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை எப்படி வெளியே கொண்டு வரணுன்ற பிளானையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஏற்கனவே போட்டார். அதே மாதிரி அந்த நாளில் நம்ம வாழ்க்கையிலையும் ஒருவேளை என்ன பாடுகள் வழியிலையோ என்ன கஷ்டங்கள் வழியிலையோ எந்த வழியில் நம்ம இந்த நாளில் என்ன வேதனையில் சென்றாலும் ஏற்கனவே அவருக்கு தெரியும். நமக்கு அனுமதித்தது எல்லாம் எதுக்காக, நன்மைக்காக. நடத்திடும் பாதை எல்லாமே எதுக்காக, நன்மைக்காக. நம்மளை நடத்துகிற தேவன் கண்டிப்பாக என்ன செய்வார், அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வருவார். இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏன் பேதுருவை நாள் சிறையில் அடைச்ச நாள் நாளே என்ன செஞ்சுருக்கலாம், ஆண்டவரால் வெளியில் கொண்டு வந்திருக்க முடியுமா, முடியாதா? கண்டிப்பாக அவரால் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் எப்போ கொண்டு வர்றாரு பார்க்குறோன்னா, பேதுரு சிறை அந்த 6வது வசனம் நினைக்கிறேன். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். என்ன பண்ணுறாங்க, சபையார் என்ன பண்ணுறாங்க, ஊக்கத்தோட ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்கிற நேரத்தில் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திட்ட, இப்போ ஏரோது மனுஷன் ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கிறாப்புல, மனுஷன் ஒரு நாளை குறிச்சிருக்கிறாப்புல. ஆனால் தேவன் நமக்கு ஒரு என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, பேதுரு வந்து என்ன பண்ணுறாங்க, சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே பேதுரு என்ன செஞ்சிட்ருக்காரு, நல்ல டீப்பாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. காவற்காரர் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து நிற்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், அதாவது நம்ம சில நேரங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த நேரத்தில் இந்த அற்புதம் நடந்துராதா, நம்ம நினச்ச நேரத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் நம்ம எதிர்பார்க்கிற நேரத்திலையோ
இல்லை இன்னைக்கு நான் எதிர்பார்க்குற நேரத்தில் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் இல்லை, வேறு நம்ம ஒரு போட்ட பிளான் படி அவர் செயல்பட மாட்டார். அவர் குறித்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக அவர் ஆப்ரேட் பண்ண கண்டிப்பாக செய்வார். ஒன்ஸ் அவர் செயல்படுத்தும் போது, அவர் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கிட்டார்னா, எந்த பிசாசு எந்த பிரச்சனையை எந்த பாடு வழியாக நம்மளை வெட்கப்படுத்தி அவமானப்படுத்தணும்னு சொல்லி திட்டம் போட்டானோ, நம்மளை கொண்டே என்ன செய்வார்? அவர் அவனை வெட்கப்படுத்தி என்ன செய்வார்? நமக்கு ஜெயத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, சாரி ஒரு நிமிஷம், இந்த இடத்துல பார்க்குறோம், தூதன் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. இந்த நாளில் கூட முதலாவது நம்ம பார்க்கும்போது 7வது வசனத்தை, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். இந்த நாளில் கூட நமக்காக யார் வந்து நிற்பார்? கர்த்தருடைய தூதன் நமக்காக. இன்னைக்கு ஒருவேளை நெருக்கத்தின் பாதையில், ஏதோ ஒரு வேதனையின் பாதையில் நாம் நடந்து போகும்போது எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை இடத்துல வந்து யார் நிற்பா? கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு உண்டாகும். கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு உண்டாகும். இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம்? அந்த ப்ராப்ளத்தை இருந்து, பிரச்சனையை விட்டு நம்ம எப்படியாவது வெளியில் எஸ்கேப் ஆகி வரணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம என்ன செய்வோம்? அந்த இடத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைப்போம். ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல யார் வந்துடுறா? இப்போ நம்மளை விடுவிக்கும்படி கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறாரு. பவுலை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ரோம்க்கு கப்பல் பிரயாணத்தில் போகும்போது என்ன ஆகுது? கப்பல் சேதம் உண்டாகிற அளவுக்கு என்ன ஆயிடுது? கடலில் இதாகிறது அளவுக்கு ஆயிடுது. 276 பேர் இருக்கிறாங்க. அதில் 275 பேருக்கு தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லாமல் போகிறாங்க. ஆனால் பவுல் ஒருத்தர் மட்டும் அவர் சொல்கிறாரு, நேற்று ராத்திரி நான் சேவிக்கும் தூதனானவர் என்னிடத்தில் வந்து நின்று. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இன்றைக்கி நமக்கு மொபைல் இருக்குது, எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. உடனே என்ன செஞ்சுருப்போம்? ஏதாவது ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து உடனே என்ன செஞ்சுருப்பாங்க? உதவி செய்ய வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் எந்த விதத்துலேயும் ஒரு ரெஸ்கியூ டீமோ ஒரு பேராஷூட்லேயோ இல்லை ஹெலிகாப்டர்லேயோ வந்து காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு ஒத்தாசையோ எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த நடு கடலில் யாருடைய ஒத்தாசை வந்துச்சு? ஆண்டவருடைய ஒத்தாசை வந்தது. அப்போ கர்த்தருடைய தூதன் வந்து நின்ற உடனே இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் தூதன் வந்து நின்னோடனே என்ன வந்துருச்சு? வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையில் வந்து நின்றுட்டார்னா என்ன வரும்? வெளிச்சம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு செய்கிறதெல்லாம் எதில் செய்வான்? அவன் எல்லாத்தையும் இருள் நேரத்தில் தான் செய்வான். ஆனால் தேவன் நம்மை விடுவிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எதனால் என்ன செய்வார்? வெளிச்சத்தில் கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கும்படியாக தான் என்ன செய்வார்? நம்மை விடுவித்து அவருடைய நாமத்தை நம்ம மூலம் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க ஜெயிலில் இருக்காங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல அகப்பட்டிருக்காங்க. நம்ம அவங்கள போய் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும், ரெஸ்கியூ பண்ணணும்னு நினச்சோன்னா என்ன செய்வோம்? சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? அதை தெரியாமல், அதை எப்படியாவது யாருக்கும் தெரியாமல் அவங்கள சேஃபாக வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? திட்டம் போடுவோம். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் வந்து நின்னார்னா அந்த இடத்துல வெளிச்சம் உதிக்கும், இருள் எல்லாம் என்ன செய்யும்? மறைந்து போகும். ஹல்லேலூயா. இப்போ பேதுருவை என்ன செஞ்சுறாரு? அவர் உடனே என்ன செய்கிறாரு? பேதுருவை தொடுறாரு. வாசிங்க. விழாவிலை தட்டி, அவர் பேதுருவை விழாவிலை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. எப்போ விழுந்தது? கர்த்தருடைய தூதன் வந்து நின்று வெளிச்சம் அந்த அறையில் பிரகாசிச்ச உடனே பேதுருவை எங்க தொடுறாரு? விழாவிலே தொடுறாரு. சங்கிலியை தொட்டாரு? இல்லை. கர்த்தருடைய தூதன் யாரை தொட்டாரு? பேதுருவை தொட்டார். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் நிறைய நேரங்களில்? ஆண்டவரே, என்னுடைய
பிரச்சனை, இந்த ஜாபை தொடுங்க, இல்லை என்னுடைய ஹெல்த்தை தொடுங்க, இல்லை நம்முடைய சூழ்நிலைகளை தான் என்ன செய்கிறோம், கர்த்தர் தொடணும், அதை மாற்றணும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த கால வேளையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நம்ம தொட விரும்புகிறார். நம்முடைய சுற்றி இருக்கிற நம்ம சூழ்நிலைகள் அல்ல, நம்முடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் அல்ல. நம்மளை டச் பண்ணாலே என்னது, நம்மளை தொட்டானாலே போதும். அந்த நிமிர முடியாமல் இருந்த கூனி என்ன செஞ்சார், ஆண்டவர் தொட்ட உடனே அவன் நிமிர்ந்தா. இந்த நாள்லையும் நம்ம வாழ்க்கையை அவர் நிமிர பண்ணணும்னு அவர் திட்டம் போட்டிருந்தார்னா, இந்த நாளில் யாரை தொட போகிறாரு, நம்மளை தொட போகிறார். விசுவாசிக்கிறவங்கெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்கள் எங்களை தொட்டா போதும்ப்பா, எங்கள் சூழ்நிலையில் நீர் எங்களை தொட்டா போதும், எல்லா சங்கிலிகள் என்ன உடனே அது விழுந்து போகும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை தொட விரும்புகிற இந்த உடனே அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் என்ன செய்யணும், நம்ம தொடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 12:10 வாசிப்போம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இந்த இடத்துல பார்க்குறோம், கதவு என்ன செய்து தானா திறக்குது. தெரியல, ஃபஸ்ட்டு டோர் செகண்ட் டோர்லாம் அதுவும் இரும்பில் இருந்துச்சா இல்லை வுட்டில் இருந்துச்சா தெரியல. ஆனால் இந்த அயன் டோர், இன்னைக்கு சத்துரு நினச்சான் அயன் டோர் வழியை உள்ளே பூட்டிட்டா இனி திறக்கவே முடியாது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், அவர் செய்ய குறித்த நேரத்தில் என்ன ஆச்சு, கதவு தானாய் திறந்தது. இந்த நாளில் கூட நம்ம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள், எத்தனையோ கதவு திறக்கணும்னு சொல்லி அந்த கதவை என்ன செய்வோம், நம்ம திறக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்வோம். ஆனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும், மலைகளை பேர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க கூடா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க கூடா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இருப்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில் யாருக்கெல்லாம் இந்த இரும்பு கதவை திறப்பார், ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு திறப்பார்னா, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமாகிய நமக்கு தான் செய்வார். அவருடைய பரிசுத்த ஜனத்துக்கு தான் என்ன செய்வார், இந்த கதவை யாராலையும் திறக்க முடியாத கதவு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும். இந்த டைம், அந்த குறித்த நேரத்தில் உடனே கதவு என்ன செய்யும், திறக்கப்படும். அதனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் கவலைப்படவே கூடாது. ஏன்னா நம்ம ரோமர் 8:32 வாசிக்கிறோம், தம் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை என்ன செஞ்சிட்டாரு, நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி, நமக்கு தம் சொந்த குமாரனை நம்ம கொடுத்தபடினால கண்டிப்பா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் என்ன செய்வாரு, நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, பிதா இருக்கிறாரு, பிதாவுக்கிட்ட அவருடைய பரிசுத்த செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அசுத்தத்திலையும் பாவத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஒரு பக்கம் இருக்கிறோம். பிதா யாரை பார்க்குறாரு, யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கிறாரு, நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும்
அசுத்தத்திலையும் வாழ்ந்த நம்ம பார்த்து என்ன செய்கிறாரு? என் சொந்த என்ன பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை என்ன செஞ்சுறாரு? நமக்காக கொடுத்துட்றாரு. அப்போ நமக்கு நம்மளை ப்ரெஷியஸாக பார்க்குறாரு. அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் யார்? விலையேற பெற்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ ஒரு கர்த்தருடைய தூதன் பார்க்குறோம். கர்த்தருடைய தூதன் வந்து நின்ன உடனே நம் வாழ்க்கையில் என்ன வருது? வெளிச்சம் பிரகாசிக்குது. கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்ம தொடுறாரு. தொட்ட உடனே என்ன ஆகுது? சங்கிலிகள் விழுந்தது. என்னென்ன சங்கிலியால் இந்த நாளை சத்ரு நம்ம வாழ்க்கையை கட்டி வச்சிருக்கிறானோ அத்தனை சங்கிலிகள் உடையும்படி, அது உடனே உடையும்படி. இன்னைக்கு நம்மளால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த சின்ன பிள்ளைகள் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும், இந்த டாம் அண்ட் ஜெரி இந்த இதுலாம் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து அந்த சோல்ஜர் வந்து என்ன பண்ணியிருப்பான்? அவன் சங்கிலியை போட்டுட்டு சாவி அவன் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரேட் என்ன பண்ணும்? வேகமாக போய் அவன் ஸ்லோவாக அவனுக்கு தெரியாமல் போய் ஏறி பாக்கெட்டில் உள்ள சாவியை எடுத்து அந்த செயின் என்ன அது லாக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வந்து நின்னாலே என்ன செஞ்சிடும்? நம்மளை தொட்டாலே என்ன செஞ்சிடும்? சங்கிலிகள் என்னது? கீழே விழுந்து போகும். இப்போ அடுத்து அப்போஸ்தலர் 12:8 பார்த்தோன்னா தூதன் அவனை நோக்கி என்ன செய்யறாரு? உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல். போதும். இப்போ என்ன பண்றான்? உள்ளுக்குள்ள பேதுரு உள்ள போனோடனே சத்ரு என்ன பண்றான்? பேதுரு போட்டிருந்த எல்லா வஸ்திரத்தை எடுத்துட்டு அவனுக்கு என்ன ஆண்டவர் பேதுருக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்? உறிஞ்சிட்டு ஜெயிலில் போடுற வஸ்திரத்தை போட்டு வச்சிட்டான். ஆனால் ஒன்ஸ் ஆண்டவர் வெளியில் கொண்டு வரும்போது எப்படி உள்ளே போனாங்களோ அதே மாதிரி என்ன செய்வார்? சகல ஆசீர்வாதங்களையும் திரும்ப கொடுத்து தான் என்ன செய்வார்? வெளியே கொண்டு வருவார். இந்த டைமில், இந்த ஹோரா டைமில் உடனே அவர் அற்புதம் செய்யும்போது நம்மளை அப்படி கட்டப்பட்டவர்களாக கொண்டு வர மாட்டார். வெளிச்சம் பிரகாசிக்கும், சங்கிலிகள் கீழே விழும். எதெல்லாம் சத்துரு பறிச்சானோ அத்தனையெல்லாம் என்ன செய்வார்? திரும்ப இழந்து போனது அத்தனையும் திரும்ப 100 மடங்கு கொடுத்து தான் வெளியில் கொண்டு வருவார். யோபுவோட வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். யோபுவோடைய ஆரம்ப வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கோம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் பின்பகுதியை வாசிக்கும் போது தேவரீர் சகலமோ செய்ய வல்லவர், அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறான்னு சொல்லி நம்ம யோபுல வாசிக்கிறோம். ஏன்னா அவர் ஒருவர் தான், அவர் சர்வ வல்லவர், அவரால் முடியும். எதெல்லாம் சத்ரு நம்ம வாழ்க்கையிலிருந்து பறிச்சானோ, எதெல்லாம் இழக்க பண்ணானோ அதை எப்படி கொடுப்பாரு? ரெட்டிப்பாய் 100 மடங்கு திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் உடனே தேவன் இறங்கி வரும்போது, தேவன் தொடும்போது சங்கிலிகள் கீழே விழுது. அடுத்து கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் என்ன ஆகுது? தானா திறக்கும். இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன கதவுகள், ஒருவேளை நம்ம என்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், போராடலாம், இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டிருக்கலாம், அந்த கதவுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் பூட்டப்பட்டிருக்குதோ கர்த்தர் அதே கதவை என்ன செய்வார்? திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் அந்த பக்கம் நம்மளை என்ன செய்வார்? பெருக செய்வார். எது முடியலை நினைக்கிறோமோ, எது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோமோ, இன்னைக்கு உலகம் வேணால் அதை முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் என்னது? முடிவிலிருந்து ஆரம்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஒன்றே ஒன்று நம்ம செய்ய வேண்டியது விசுவாசம் ஒன்று தான் நமக்கு வேணும். என் தேவனால் எல்லாம் கூடுன்ற ஒரே ஒரு விசுவாசம் மட்டும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் போதும். சரி, அடுத்து அப்போஸ்தலர் 12 3வது பாயிண்ட்டு 23, 24. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று.
இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் என்னாச்சு? உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். உடனே இந்த இடத்துல அவன் யாருக்கு மகிமை செலுத்திருக்கணும்? இவ்வளோ தூரத்துக்கு அவன் பண்ணியிருக்கான். இவ்வளோ இரும்பு கதவுகளை வச்சு டோட்டலாக 4 வகுப்பில் 4 சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க. அத்தனை சோல்ஜர்ஸ் நின்னும் இப்போ பேதுருவை யார் வெளியில் கொண்டு வந்துட்டா? கர்த்தர் வெளியில் கொண்டு வந்துட்டார். கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம இவன் தன்னை என்ன பண்ணுறான்? தன்னை மேன்மைப்படுத்தி தனக்கு இது பண்ணனால கடைசியில் என்ன ஆயிடுச்சு? உடனே அவன் புழுத்து இறந்தான் இருக்கு. அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துறவர்களாய் காணப்படணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்றுன்னு பார்க்குறோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஒரு குறித்த நேரத்தில், அந்த குறித்த டைமில் உடனே நமக்கு எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய தொடங்கி விட்டாரோ, நம்ம என்ன செய்ய அடுத்து என்ன நடக்க போகுது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. கர்த்தருடைய வசனம் என்ன ஆக போகுது? வளர்ந்து பெருக போகுது. எந்தெந்த காரியம்லாம் நமக்கு நடக்கலைன்னு சொல்லி நினச்சோமோ அது மறுபடியும் என்ன ஆக போகுது? ஒரு புதிய வடிவம் எடுத்து புதிய காரியங்களை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு. இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்றாரு. அது இப்போவே தோன்றுன்னு இருக்கு. அப்போ ஒரு புதிய ரீஸ்டார்ட்டை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் 3 காரியம் பார்த்துருக்கோம். உடனே 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 கர்த்தருடைய தூதன் வந்து நின்னப்ப வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் தொட்ட உடனே என்னாச்சு? சங்கிலிகள் கீழே விழுந்தது. அடுத்து பார்க்குறோம், உடனே என்ன நடந்துச்சு? கதவு அடைக்கப்பட்ட கதவு திறந்தது. அடுத்து உடனே என்ன நடந்துச்சு? வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த தேவ வசனம் என்ன செஞ்சு வளர்ந்து பெருக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யணும்? அது முன்னேற போகுது. ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன். அப்போஸ்தலர் 12:17 வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். இந்த இடத்துல பார்க்குறோம், பேதுரு உடனே என்ன செய்கிறாரு? அவங்கள்ட்ட என்ன எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எல்லா தேவனுக்கு என்ன செய்கிறாரு? ஆண்டவருக்கு என்ன செய்கிறாரு? மகிமை செலுத்துறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் இந்த காரியத்தை இப்போ இந்த கீயை யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த ஸ்விட்சை நம்ம தான் என்ன செய்யணும்? ஆப்ரேட் பண்ணணும். என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவங்களா இருக்கணும். கர்த்தர் செய்தார், கர்த்தர் செய்தார். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை மனுஷனுக்கா நமக்கா இல்லை தேவனுக்கா? தேவன் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான். எந்த மனுஷங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மகிமைப்படுத்தவே கூடாது. இல்லை எந்த சூழ்நிலைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தர் செய்தார், கர்த்தர் என் கட்டுகளை அவிழ்த்தார், கர்த்தர் என் கதவுகளை திறந்தார், கர்த்தருடைய எனக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம கர்த்தர் மேலே என்ன செய்யணும்? கர்த்தரை உயர்த்துறவங்களா இருக்கணும். ஒரே ஒரு காரியம், எப்பயுமே என்ன செய்யக்கூடாது? ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனுக்குள்ளார நம்ம மைண்ட் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க அடக்கி வைக்கவே கூடாது. ஒரு நெகட்டிவான தாட்ஸோ, ஒரு நெகட்டிவாக இது எப்போ நடக்கும், அவ்வளோதான், பிசாசு நம்மளை கட்டி போட்டுட்டான், நம்மளால் இனி முடியாது, பலன் இல்லை என்னால் இனி எனக்கு திராணி இல்லை, என்னால் முடியலை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஆபிரகாமுக்கு ஒரு நேரத்தை வச்சுருந்தார். எப்போ? 100வது வயசில் தான் ஈசாக்கை கொடுக்கணும்னு சொல்லி வைத்திருந்தார். சாரால் கர்ப்பம் செத்து போன பிறகுதான் ஆண்டவர் கொடுக்கணும். அவர் குறித்த நேரத்தில் என்ன செய்வார்? கண்டிப்பாக செய்வார், சந்திப்பார், அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட, அதாவது நார்மலாக ஒரு சயின்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு நேச்சுரல் லான்னு ஒன்று இருக்குது. நம்ம எவ்வளோ ஜம்ப் பண்ணாலும், ஒரு 80 கிலோ உள்ளவங்களோ இல்லை எவ்வளோ ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வோம்? கீழே தான்
வருவோம், கீழே தான் வருவோம். எவ்வளோ உயரத்துக்கு குதிச்சாலுமே கீழே தான் வருவோம். ஆனால் இதே இது ஒரு ஏரோப்ளைன், அது அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளைட்டு, எத்தனையோ பேசஞ்சர்ஸ் அது சுமக்கும். 700 to 800 பேசஞ்சர்ஸ்லாம் ஒரு ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஆனால் அது அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் என்ஜினோட என்ன செய்யுது, அந்த நேச்சுரல் லாவை பிரேக் பண்ணிட்டு என்ன செய்யுது, மேலே உயர உயர பறக்குது. அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அவர் வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவனை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்குள்ளார அவர் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். அப்போ அவர் நமக்குள்ளார இருக்கும்போது நம்ம உயர 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 எழும்ப கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், என் பலன் குன்றி போயிடுச்சு, என்னால் முடியாது, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. ஒருபோது நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களா நம்ம இருக்காதபடி, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா வசனம் சொல்லிருச்சு, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது அப்படின்னு இருக்கு. அப்போ வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், எதுனாலும் மாறலாம், மனுஷங்க மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். சொன்னார்னா கண்டிப்பாக ஏற்ற காலத்தில், அவர் குறித்த நேரத்தில் உடனே அற்புதங்கள் நடக்கும். உடனே கர்த்தர் நமக்காக செய்வார், உங்களுக்காகவும் எனக்காகவும் கண்டிப்பாக செய்வார். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ராஜா எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். சொல்லி தவிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. நீர் குறித்த நேரத்தில் நீர் சொன்னதை செய்வீங்கப்பா, நீர் சொன்னதை செய்வீங்கப்பா. ஒரு நிமிஷம் பாடிட்டு முடிப்போமா? சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் மலைகளை பேர்ப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே, நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை செய்யும் வரை நீர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தரெனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரெனக்காய் மலைகளை பேர்ப்பாரே. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போற தேவாதி தேவனுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்லையும் கூட தகப்பனே ஐயா, உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, நீர் குறித்த நேரத்தில் உடனே கட்டவிழ்க்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை கதவுகள் பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரை அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குதோப்பா. என் தேவனுடைய கரம், என் தேவன் கடந்து வரும்போது அத்தனை கதவுகளும், அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் அது தானாய் திறக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க குறித்த வாக்குத்தத்தங்கள், நீர் எங்களை கொண்டு செய்ய போற காரியங்கள் இந்த நாள்ல இருந்து அது பெருக போறதற்காக, அது மல்டிப்ளை ஆக போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட இந்த சபையை குறித்த உங்க திட்டம், எங்க பட்டணத்துல உங்க பிள்ளைங்களை நீங்க ஆண்டவரே கொண்டு நீங்க செய்ய போற காரியங்கள் மகிமையா இருக்க போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. போதகன் குடும்பத்தையும் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் குறித்த நோக்கத்தையும் திட்டத்தையும் என் தேவனீர் செய்ய போறதற்காக நன்றி செய்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் செய்ய தொடங்கிட்டீங்கப்பா. நீங்க செய்ய தொடங்கிட்டீங்கப்பா. நீர் என்னென்ன காரியங்களை எங்க பட்டணத்துல அசைக்க விரும்புகிறீரோ, எங்க பட்டணத்தை நீர் அசைக்க போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலவான்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பேன் சொன்னீங்களப்பா. இந்த நாள்ல நாங்க ஜெபித்தபடி எங்க பட்டணத்தை கட்டியிருக்கிற பலவானின் வல்லமைகள், எங்க பட்டணத்தின் ஜனங்களுக்குள்ளார கிரியேட் செய்யற எல்லா அசுத்த வல்லமைகள், இச்சையின் ஆவிகள், என்னென்ன அருவருப்புகளால, என்னென்ன நூதனமான உபதேசங்களால என் ஜனங்களை பாழாக்கி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவே, கட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தினால உன் வல்லமைகளை அழிக்கிறோம், உன் வல்லமைகளை அழிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் எங்க பட்டணத்துல இறங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க பட்டணத்துல உங்க தூதன் இறங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல எங்க சூழ்நிலையை பார்க்கலப்பா, எங்க பிரச்சனையை நாங்க பார்க்கலப்பா. நாங்க அதை பெருசா நாங்க என்னலப்பா, நாங்க ஆராதிக்கிற தேவனீர் பெரியவரப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவனீர் சர்வ வல்லவரப்பா. சகல கட்டுகளை நீர் அவிழ்க்கிற தேவனப்பா. தேவ பிள்ளைகளாக நீங்க எங்களை தொடுவீராக. இந்த காலவேளை நீங்க தொட்டா போதும்பா, நீங்க தொட்டா போதும்பா. நாங்க நிமிர்ந்து நின்றுவோம்பா. தேவன் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள் அல்லவா. நீர் எழுந்தருளுவீராகப்பா. நீர் தொடுவீராகப்பா. நீர் திறப்பீராகப்பா. ராஜா எங்களுக்கு முன்பாக செல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க செய்கிற தேவனா இருக்கீங்கப்பா. நீங்க செய்கிறவரா இருக்கீங்கப்பா. நீ எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாள் செய்த அதிசயங்கள் நான் செய்வேன் சொன்னீங்களப்பா. புறஜாதிகள் ஆண்டவரே வெட்கப்பா, அவங்க பராக்கிர எல்லா பராக்கிரமத்தை கண்டு வெட்கப்படுவார்கள் வாசிக்கிறோமே அல்லவா தகப்பனே. அப்படிப்பட்ட வகையில் என் தேவன் நாம மகிமைப்பட போறதற்காக ஸ்தோத்திரம்பா. உங்க வசனம் எங்க பட்டணத்துல வளர்ந்து பெருக போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் பலமாய் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதற்காக நன்றி ராஜா. துதி கன மகிமையாவும் நீங்க எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.